அண்ட் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க ரொம்ப சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிடுச்சு. வைஃப் வந்து நீங்க 20 ரூபாய் சம்பாதிக்கும் போதே வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ வைஃப் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? இது நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், கேட்டீங்க. அதாவது வந்து நான் கஷ்டப்படுற காலத்துல என் ஒய்ஃப் இருந்தாங்க. நான் படத்துல சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது என் ஒய்ஃப் இல்லை, தவறிட்டாங்க. கிட்னி ஃபெயிலர். ஆனால் வந்து இப்போ இன்னைக்கு இந்த உங்களெல்லாம் சந்திக்கிறேன்னா அவங்களுடைய பொறுமைக்கான அந்த இதுதான். அந்த 20 ரூபாயில அவங்க குடும்பம் பண்ணாங்க இல்லைங்களா? கண்டிப்பா அவங்க ரொம்பவே கிரேட்டான ஒரு அவங்களுக்கு அந்த பொறுமைக்கு கிடைச்ச வெற்றி தான் அது. அப்போ வந்து நீ என்னையா நாடத்தில் போயிட்டு இருக்க, போய் வேற ஏதாவது பாரு, வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணு, ஏதாவது சொல்லியிருந்தா 100 ரூபா வேணும் 200 ரூபா வேணும் அப்படி டார்ச்சர் கொடுத்துருந்தா நாம வேற துறைக்கு போயிருக்கோம். குடும்பத்தினுடைய சூழ்நிலை அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்து இதுக்கு தான் லாயக்கு, இவர் தான் தேடி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இங்கே உட்காந்து பேட்டி கொடுக்கறதுக்கு காரணம் அவங்க தான், அவங்களுடைய பொறுமை தான். நிச்சயமா சார். கண்டிப்பா அவங்க எப்போதுமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா, அந்த நம்பிக்கையோட இருக்கேன். நிச்சயமா ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்கன்னா இன்னமும் என்னுடைய மனைவி இருக்காங்க. ஒரு தியேட்டர்ல நடிக்கும் போது கூட ஏதோ ஒரு சீட்ல உட்காந்து நம்ம நடிக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா அந்த உணர்வோட தான் நான் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கேன்.